வணக்கம் மக்களே! நம்ம நண்பர்கள் பலராலும் கேட்கக்கூடிய ஒரு பங்கா கிராம்ப்டன் பங்கு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த பங்க பற்றி தான் இப்ப நம்ம விவாதிக்க போறோம். இந்த பங்கும் ரீசென்ட் டேஸா நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பீக்லருந்து ஒரு 50% வரைக்கான ஒரு கரெக்ஷன் இந்த கிராம்ப்டன்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நண்பர்களுடைய பார்வையும் வந்து இந்த பங்கு பின்னாடி வந்து திரும்பியிருக்கு. ஸோ இந்த பங்கோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பிசினஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம். இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஐடியா நண்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இறுதியில நான் இதுல என்ன ஒரு முடிவுல இருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ முதல்ல நிறுவனத்தோட பிசினஸ் இப்போ கரண்ட்டா எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இவங்களுடைய ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் குரோத் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரெவென்யூ பார்க்கும்போது கணிசமா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து உயர்ந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ 2018ல 4000 கோடி பண்ணியிருக்காங்க. 2025ல 7,800 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்டா ரெவென்யூ க்ரோவ் ஆயிருக்கு. பட் மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறத விசிபிளா நம்மளால பார்க்க முடியுது. அதே மாரி லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஸோ ஒரு கன்சாலிடேஷன் தான் இவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட்ல 21ல 617 கோடி பண்ணியிருக்காங்க. 25ல 564 கோடி பண்ணியிருக்காங்க. வருவாய் லாப வளர்ச்சி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ லாப வளர்ச்சி கிராம்ப்டன பொறுத்தவரைக்கும் பெருசா இல்ல. பட் இருக்கக்கூடிய லாபத்த சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா, சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த்தியா. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கடந்த குவார்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் டிக்ளைன் தான் ஆயிருந்தது கிராம்ப்டனுக்கு. ஒரு 90, 92 கோடி கிட்ட லாபமா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் சீசன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால இவங்களுடைய ஃபேன் விற்பனை பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருந்தது. இது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஒரு செக்மெண்ட் பார்க்கும்போது ட்ராக் ஆச்சுன்னா, இன்னொரு செக்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்குது. ஸோ இவங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செக்மெண்ட் கிட்ட வச்சிருக்காங்க. என்னென்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ இவங்க கூட இருக்கக்கூடிய பியர் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்தா, அங்கேயும் சுத்தமா வந்து சரியில்ல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரிவ தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல ஓரியன்ட் எலக்ட்ரிக் பார்க்கும்போது ஒரு ரூ. 182 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 55% வரைக்கான ஒரு சரிவு ஓரியன்ட் எலக்ட்ரிக்ல நடந்திருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக் பார்க்கும்போது 65% வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. ரூ. 1,500 இருந்த பங்கு 21ல இப்போ வெறும் ரூ. 480 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் நல்ல ஒரு பிரஷர் போயிட்டு இருக்கு. பட் இந்த 2 நிறுவன பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது கிராம்ப்டன் பார்க்கும்போது ஒரு நல்ல நிறுவனமா வந்து நம்ம கண்ணுக்கு படுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஸோ பிசினஸ் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 3 செக்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஒண்ணு பார்க்கும்போது இசிடி இதுதான் ரொம்ப மெயினான ஒரு செக்மெண்ட். இதுக்கு கீழ தான் ஃபேனு, பல்பு அடுத்தது ஸ்மால் அப்ளையன்சஸ் இதெல்லாமே வந்து இந்த இசிடிக்கு கீழ வந்து வருது. ஸோ ஸ்மால் அப்ளையன்சஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டுல ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எங்கேருந்து எதிர்பார்க்கலாம்னா, இந்த ஃபேன் கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் லீடரா கிராம்ப்டன் தான் வந்து இருக்காங்க. ஃபேன் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கி. அடுத்தது பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை காந்திமதி வந்து இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் குரோத்த வந்து தொடர்ந்து ஒவ்வொரு காலாண்டிலும் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை காந்திமதிய பொறுத்தவரைக்கி இந்த Q2ல 293 கோடி ரெவென்யூவா வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. 14% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ரெவென்யூ குரோத்தையும் பட்டர்ஃப்ளை காந்திமதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ ரீசென்ட்டா தான் ஒரு 1லேருந்து 2 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளைய கிராம்ப்டன் வந்து அக்யூர் பண்ணி, ஸோ இந்த பட்டர்ஃப்ளைய அக்யூர் பண்றது மூலியமா ஸோ இன்னும் வந்து இந்த கன்சியூமர் பிசினஸ்ல இவங்களுடைய ஸ்ட்ரென்த்த கூட்டுறாங்க. பட்டர்ஃப்ளையும் சாதாரண ஒரு நிறுவனம் இல்ல. ஸோ இந்த மிக்ஸர் அண்ட் கிரைண்டர் இந்த செக்மெண்ட் அண்ட் டாப் இந்த கேஸ் ஸ்டாப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த இடத்துல இவங்களும் ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷன பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா மிக்ஸி அண்ட் கிரைண்டர்ல பட்டர்ஃப்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் லீடராவும் பட்டர்ஃப்ளை வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவங்களோட புது ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்னா, ஸோ இந்த 2.0 கிராம்ப்டன் 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து கொண்டு வராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு குரோத்த வந்து தீர்மானிக்கும். இதுல இந்த இசிடி அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை இது 2யுமே பார்த்தீங்கன்னா, பிரீமியமைசேஷன் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி ப்ராடக்ட் மிக்ஸையும் இன்னும் வந்து வலுப்படுத்த போறதாவும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ 3வது செக்மெண்ட் பார்க்கும்போது லைட்டிங்கா இருக்கு. ஸோ லைட்டிங் பிசினஸ் பொறுத்தவரைக்கி 2 விதமான சேனல் இருக்கு. ஒண்ணு டைரக்ட்டா வந்து கன்சியூமருக்கு விக்கிறது. இன்னொன்னு கவர்மெண்ட்க்கு குடுக்குற ஒரு செக்மெண்ட்
இருந்துட்டுருக்கு. கன்சியூமர் பிஸ்னஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதேமாதிரி கவர்மெண்ட் பிஸ்னஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவரா இருக்கிறதாவும் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பம்ப் அண்ட் இந்த சோலார் ரூஃப்டாப் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசென்ட்டா நல்ல ஒரு வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஃபியூச்சர் குரோத் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இசிடி, அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை, அடுத்தது சோலார் பம்ப் அண்ட் ரூஃப்டாப் இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதாவும் ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. இதுல நம்ம இந்த ரூஃப்டாப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஆர்ஓசி ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஏன்னா, ஸோ இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே அட்வான்ஸா பேமெண்ட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இது பண்ணி முடிச்சு ரொம்ப நாட்கள் கழிச்சு வாங்குறதில்ல. இதனால அவங்களுடைய ஒர்க்கிங் கேப்பிட்டல் இன்னுமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 85% to 90% வரைக்கான பேமெண்ட்ட அட்வான்ஸா கிராம்ப்டன் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு இப்போ ஒரு 500 கோடி மதிப்பிலான ஆர்டர் புக் வந்து கையில வச்சிருக்காங்க. ஃபர்தரா இது க்ரோவ் ஆகும். ஏன்னா, ஒரு 20,000 கோடி மார்க்கெட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நாங்க ஒரு பிராண்டாவும் இருக்கோம். ஸோ கணிசமா வந்து எங்களுடைய வளர்ச்சிய உயர்த்துவோம் அப்படின்ட்டு கிராம்ப்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டனோட 2.0 ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. அது போக இந்த கிராம்ப்டன் பார்க்கும்போது சோலார் பம்ப்லயும் இப்போ ஒரு நல்ல வளர்ச்சிய வந்து காட்டிட்டு இருக்காங்க. 2டே வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 6லிருந்து 8% வரைக்கான மார்க்கெட் ஷேர இந்த கிராம்ப்டன் வந்து சோலார் பம்ப்ஸ்ல வந்து புடிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் குரோத் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியில 100% வந்து இருக்கு. ஸோ இந்த சோலார் பம்ப் நெக்ஸ்ட் கட்ட ஒரு வளர்ச்சிய வந்து கிராம்ப்டனுக்கு குடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், வரக்கூடிய வருடங்கள்ல. அதே மாரி இன்னும் 1லிருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டனுக்கு இப்ப எப்படி இசிடி இருக்கோ, அதுக்கு அடுத்தபடியா பெரிய ஒரு செக்மெண்ட்டா இந்த சோலார் பம்ப் அண்ட் இந்த சோலார் ரூஃப்டாப் வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்குள்ள வந்து இருக்கு. ஸோ அதை தான் நிறுவனம் கிட்ட இருந்தும் நமக்கு அப்டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கிராம்ப்டனோட பிசினஸ் செக்மெண்ட்டா வந்து இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பிளான் கிராம்ப்டன் வந்து என்ன குடுத்துருக்காங்கங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ லைனா இப்ப நம்ம ஷார்ட்டா வந்து ஒன்னொன்னா வந்து பார்த்துருவோம். முதல்ல இசிடி இதுல வந்து பிரீமியம் ஸ்டேஷன் பண்ண போறாங்க. ஸோ ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த ஐட்டத்தெல்லாம் வந்து பிரீமியம் பண்ண போறாங்க. 2வது இந்த பட்டர்ஃப்ளை பொறுத்தவரைக்கும் இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அதற்கான எக்ஸ்பென்சஸ் இந்த மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வளர்ச்சி பாதையா இந்த பட்டர்ஃப்ளை இருக்கு. 3வது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, லைட்டிங் கூட கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த சோலார் பம்ப் அண்ட் இந்த சோலார் ரூஃப்டாப் கிராம்ப்டனோட ரெவென்யூவ கணிசமா உயர்த்தும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ லைட்டிங் பிசினஸ் வந்து ஓரளவு நார்மலான ஒரு குரோத்த வந்து அடையும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த சோலார் பிசினஸோட வளர்ச்சி கிராம்ப்டனுக்கு நல்லா இருக்கும். பட் இப்போ கிராம்ப்டன் பார்க்கும்போது கரண்ட்டா அரவுண்ட் ஒரு 250 கிட்ட இருக்கு. இப்போ வந்து நீங்க பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபியூச்சரா இந்த கிராம்ப்டனுக்கு வருவாய் எந்த இடத்துல ரொம்ப அதிகமா வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுலயும் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பங்கோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 250 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் இங்கிருந்து ஒரு 20லேருந்து ஒரு 25% வரைக்கான ஒரு சரிவை சந்திச்சதுன்னா, கான்ஃபிடென்ட்டா இந்த இடத்துக்குள்ள வந்து நான் என்டர் ஆவேன். அதுவரைக்கும் கொஞ்சம் இதுவே நல்ல ரேஞ்ச் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சரிவ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு சரிவ குடுத்துருக்கு, இறங்கியிருக்கு அப்படின்ட்டெல்லாம் டக்குனு வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு எதிரான ஒரு முடிவ வந்து எடுக்க முடியாது. ஸோ பிசினஸ் இன்னும் ஸ்லோவா தான் இருக்கு. இது வளருவதற்கு இன்னும் எப்படியும் அரவுண்ட் ஒரு 3, 4 குவார்ட்டர், 1 வருடம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்படி நம்ம வெயிட் பண்ணணும்னா, ஒரு நல்ல ரேஞ்சில வந்து பை பண்ணணும். ஸோ இப்ப இருக்கிற ரேஞ்சிலருந்து ஒரு 20% வந்து இறங்குச்சுன்னா, அது ரொம்ப நல்ல ரேஞ்சா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த கிராம்ப்டன் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ரொம்ப நாட்களா வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கிராம்ப்டன்ல டெஃபினட்டா வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதில எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மேபி நான் வந்து அந்த மாரி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த கம்பெனி பார்க்கும்போது ஓரளவு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா வந்து இருந்துட்டுருக்கு. என்னோட இப்போ இப்போ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி 2யும் வந்து கம்பைன் பண்ணா கிட்டத்தட்ட 14 பங்குகள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றேன். அதில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பங்கு 9 பங்கு கிட்ட வந்து உள்ள இழுத்து போட்டாச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் சில பங்குகள் இருக்கு. ஸோ அதில சில பங்குகள இந்த இடத்துல என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பங்குகள கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ கிராம்ப்டன் பற்றியான புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி ப்ரமோட்டர் பற்றியான கேள்விகள் இருக்கலாம். இத சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த நிறுவனத்தில பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் அப்படின்ட்டுலாம் யாரும் வந்து இல்ல. ஸோ இந்த இந்த குரூப்
இந்த நிறுவனத்த பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்க்கும்போது இப்போ ரீசென்ட்டா வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாரி டிஐஎஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கு இந்த இதில. ஸோ இவங்க தான் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்த நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மத்தபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ பெட்டர் ரேஞ்சுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த கிராம்ப்டன் வீடியோவ நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து மேபி பல நண்பர்களாலும் கேட்கப்படக்கூடிய ஏதாச்சும் ஒரு பங்கு இருந்ததுன்னா, அத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் லைன் அப்ல சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நேரம் இல்லாத காரணத்தினால நம்மளால அத வந்து போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாவே டைம் கிடைச்சதுன்னா, இடைப்பட்ட நாள்ல அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். யுஎஸ் மார்க்கெட் அப்டேட்டும் சரி, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்டும் சரி, இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். பாய் மக்களே!